வீடியோக்குள்ளே பார்த்துக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஹாய் ஸ்குவாட், பெங்களூர் டு ஒசூர் போகிறவங்களுக்கெல்லாம் வந்து டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு டிராஃபிக்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக பன்சங்கரியை தாண்டி மாரநல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ மாரநல்லி டு சில்க்போர்ட் ஃப்ளைஓவரில் வந்து புதுசாக வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளைஓவர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்க் போர்ட் டபுள் டக்கர் ஃப்ளைஓவர்னு சொல்லுவாங்க. ஸோ நாம் வந்து அது ஃப்ளைஓவர் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட மோர் தென் 1 month ஆனது. ஸோ நம்ம அந்த ஃப்ளைஓவரில் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டோம். ஸோ எனக்கு ஒசூர் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஸோ இந்த முறை வந்து அந்த ரூட்டு ட்ரை பண்ணலாம், அந்த ஃப்ளைஓவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு ஆர்வத்தில் போனேன். அண்ட் டைமிங் எவ்வளோ சேவ் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்க்க. ஸோ அப்படியே ஜாலியாக வந்து நாங்கள் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி பன்சங்கரி தாண்டி ஸோ அந்த ஃப்ளைஓவரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மு நம்மளுடைய ட்ராவல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம எப்போயுமே ஒசூர் போகணுன்னா வந்து சேட்டலைட்லேருந்து மார்க்கெட் டு டைரி சர்க்கிள் டு சில்க் போர்ட் போவோம். ஸோ இது வந்து எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி பன்சங்கரிலேருந்து லெஃப்ட் எடுத்தாலே நம்ம வந்து சில்க் போர்ட் போய் தவ சேர்ந்தலாம். ஸோ எல்லா டிராஃபிக்குமே தாண்டி ஸோ நான் ஒரு ஆர்வத்தில் போயிட்டு இருக்கும்போது சடனாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபோனில் பாட்டு கேட்டுகிட்டே போனேன். ஸோ அந்த ஃப்ளைஓவர் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃப்ளைஓவர் வந்து நம்மளுக்கு மேலே இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா ஸோ நம்ம இந்த ரூட்டு சூஸ் பண்ணதுக்கு முக்கிய காரணமே வந்து ஃப்ளைஓவரில் போகணுன்னு தான். ஸோ நம்ம அதை மிஸ் பண்ணதுனால வந்து நீ என்னை விட்டாலையும் பரவாயில்ல, நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப யூட்டன் எடுத்து நம்ம அந்த ஃப்ளைஓவர் எங்கே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். ஸோ ஏர்லி மார்னிங்கிறதுனால போலீஸ் ப்ராப்ளமெல்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ நான் வந்து ராங் ரூட்டில் போயிட்டு ஃப்ளைஓவரில் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் வந்து சர்வீஸ் ரோட் ரைட் எடுத்துட்டேன். ஸோ வந்து போலீஸ் யாரும் நம்மளை வந்து கேட்ச் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே போயிட்டேன். பிகாஸ் இது வந்து ராங் ரூட். நம்மளுக்கு அந்த ஃபைன் அது போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 500 to 1000 rupees ஃபைன் போடுவாங்க. அதுக்கப்புறம் அதே அவன் கட்டுறது. ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாரநல்லி மெட்ரோ மேலே இருக்கிறது. ஸோ மாரநல்லியிலேருந்து நம்ம சில்க் போர்ட் ஃப்ளைஓவரில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம யூட்டன் எடுத்தோம்னாலே சில்க் போர்ட் ஃப்ளைஓவர் தான். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 கிலோமீட்டர், அரௌண்ட் 5 கிலோமீட்டர் வந்து இந்த ஃப்ளைஓவரில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃப்ளைஓவரில் நம்மளுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 minutes வந்து இந்த 5 kilometers வந்து ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதே நம்ம கீழே போயிட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து அந்த சில்க் போர்டு போய் ஜாயின் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 30 to 40 minutes ஆகிடும். ஸோ அவ்வளோ டிராஃபிக்ஸ் இருக்கும், ரோடும் சரியாக இருக்காது. ஸோ இந்த ஃப்ளைஓவர் போட்டதுக்கு காரணமே வந்து முக்கியமாக நம்ம வந்து சில்க் போர்டு டிராஃபிக்கை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுனால தான். ஸோ நம்ம வந்து ஜாலியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் சில்க் போர்ட் டபுள் டக்கர் ஃப்ளைஓவரில். ஸோ பக்கமே பார்த்தீங்கன்னா மேலே நம்மளுடைய மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. ஸோ ஏர்லி மார்னிங் அந்த சன்ரைசஸில் ஜாலியாக வந்து நம்ம பாட்டு கேட்டு ட்ராவல் பண்ணும்போது அந்த ட்ராவலே வந்து சொர்க்கம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சூப்பராக ஜாலியாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து டைமிங் கால்குலேட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ எவ்வளோ சீக்கிரம் போயிட்டு நம்ம இந்த சில்க் போர்டை வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ராவல் வந்து உண்மையிலே பயங்கர சூப்பராக இருந்தது. நீங்கள் யாராச்சும் வந்து ஒசூர் போகணும் இல்லாட்டி தருமபுரி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த பன்சங்கரி ரூட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பன்சங்கரியிலேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா மாரநல்லி. ஸோ மாரநல்லியிலேருந்து நம்ம ஃப்ளைஓவர் இருக்குது. ஸோ ஃப்ளைஓவரில் ஏறிட்டோன்னா வந்து ஸ்வீட்டாக ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு போகும்போது நம்மளுக்கு அந்த ட்ராவலே அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஸோ நம்மளுக்கு எப்பயுமே பைக் ட்ராவல்னால் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அப்படியே இந்த ட்ராவலில் நீங்களும் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு 15 minutes எந்த ஒரு டிராஃபிக் இல்லாமல் எந்த ஒரு நாய்ஸ் இல்லாமல் ஜாலியாக ட்ராவல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு சில்க் போர்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து சில்க் போர்டுக்கு மேலே தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம கீழே இருக்கிற ரூட்டெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைரி சர்க்கிள், நிமான்ஸ், ஸோ அந்த சைட்லேருந்து வந்து டைரெக்டாக எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர் வந்து மர்ஜ் பண்ணி விட்ருவோம். ஸோ இப்போ நமக்கு அந்த லைன் வந்து கீழே போயிட்டுருக்கு. நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற யூட்டனே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேர்ன் எடுத்து போயிட்டு எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவரில் வந்து இந்த லைன் வந்து ஜாயின் பண்ணி விட்ருவோம். ஸோ இப்போ இந்த டேர்ன் எடுத்து நம்ம கீழே போயிட்டுருக்கோம். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து டிராஃபிக் அவாய்ட் பண்ண இந்த ரூட்டு சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கீழே வந்து எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நாம் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த சில்க் போர்ட் ஃப்ளைஓவரில் வந்ததுனால ஒரு அந்த ரூட்டுக்கு இந்த ரூட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 minutes டைம் சேவ் பண்ணலாம். ஸோ நீட்டாக ஜாலியாக போயிட்டுருக்கலாம். ஸோ பெங்களூரில் என்ன தான் வந்து புதுசாக ஃப்ளைஓவர்ஸோ இல்லை மெட்ரோவோ ட்ரை பண்ணாலையும் நாம் பார்த்த வரைக்கும் அந்த டிராஃபிக்கை வந்து யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ ஃபஸ்ட் டைம் ஜாலியாக வந்து நாம் இந்த ஃப்ளைஓவரில் வந்ததில் வந்து செம்ம ஹாப்பி. ஸோ இந்த ரூட் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த ரூட்டை நான் சூஸ் பண்ணுது. ஸோ கீழே வந்து நம்ம போயிட்டோன்னா வந்து டைரெக்டாக எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர் ஏறணுன்னா நம்ம வந்து
ஜாயின் பண்ணுறது எங்கே போய் ஜாயின் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டியில் போயிட்டு ஜாயின் பண்ணுவோம். ஸோ அவ்வளோ நேரம் ஜாலியாக சந்தோஷமாக ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு அந்த ஃப்ளைஓவர்லேருந்து கீழே இறங்குனதுமே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சில்போ டிராஃபிக். ஸோ இதை மட்டும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து கடந்து போயிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரானிக் சிட்டி இருக்குது. ஸோ எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர் ஏறினோன்னா அந்த ட்ராவலை வந்து செம்ம ஜாலியாக போயிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு முறையாச்சும் அந்த சில்க் போர்ட் ஃப்ளைஓவரில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் டிராஃபிக்கை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பக்கம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.